Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெமரி இன்டர்ஃபேசிங் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படினா இதுலயே ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்கன்னா மெமரி மேப்பும் பண்ணனும். அதே மாதிரி மெமரி சிஸ்டமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா design a microprocessor system for the 8085 microprocessor such that it should contain 2 kilobytes of EEPROM and 2 kilobytes of RAM with the starting address 0000H and 6000H respectively. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 2 kilobytes of EEPROM கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 kilobytes of RAM கொடுத்துட்டாங்க. அப்போ EEPROMக்கு ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 0000H ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 6000H ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க மெமரி மேப் பண்றப்போ இந்த அட்ரஸ் எடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும்? மெமரி மேப் பண்ணணும். ஓகேவா? சரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா 2 கிலோபைட்ஸ் ஆஃப் EEPROMக்கும் 2 கிலோபைட்ஸ் ஆஃப் ராமுக்கும் எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியணும். சோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 11 அட்ரஸ் லைன்ஸ் 8 டேட்டா லைன்ஸ். இது ரொம்ப முக்கியம். பட் ஆனா 8085 மைக்ரோ ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்? 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும், 8 டேட்டா லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி. சோ இந்த பேசிக் நமக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து ஒரு சில क्वेश्चनல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோ மெமரி சிஸ்டம் இன்க்ளூடிங் மைக்ரோ ப்ராசஸர் லாட்ச் பஃபரோட நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம என்ன மாதிரி மெமரி மேப் போடணும், சோ என்ன மாதிரி மெமரி சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர் போட்டுக்கிறேன். சோ எனக்கு வந்து கேப் சின்னதா இருக்கிறதுனால ஸ்பேஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால சோ என்னோட டயக்ராமை நான் ரொம்ப சின்னதா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க போடுறப்ப என்ன பண்றீங்க? பெருசா போடுங்க. சோ இது வந்து 8085 மைக்ரோ ப்ராசஸர். சோ இங்க வந்து VCC, இங்க VCC கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? பஃபர் ஒன்னு போட்டுக்கிறேன். அடுத்து லாட்ச், அதுக்கு அப்படியே கீழே வந்து லாட்ச் போட்டுக்கோங்க. ஓகே. சோ அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? அடுத்து இன்னொரு பஃபர் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? சோ இத போட்டு முடிச்சிடுங்க. நான் வந்து இங்க ஸ்பேஸ் இல்லங்கிறதுனால நான் சின்ன சின்னதா போடுறேன். பட் நீங்க பிரசன்டேஷன் பண்றப்ப கொஞ்சம் பெருசா போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்னோட பஃபர், இது வந்து லாட்ச், அதே மாதிரி இங்க இருக்கிறது என்னோட பஃபர். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 8085 மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 16 அட்ரஸ் லைன்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து லோயர் ஆர்டர் அட்ரஸ், இன்னொன்று ஹையர் ஆர்டர் அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக இந்த லோயர் ஆர்டர் அட்ரஸ் என்ன பண்ணியிருப்போம்? டேட்டா லைன்ஸோட மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? AD0 to AD7 ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஹையர் ஆர்டர் அட்ரஸ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் A8 to A15. சரிங்களா? அதை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த பஃபரோட கனெக்ட் பண்ணிட்டு. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா AD0 to AD7. ஸோ இதை எடுத்துட்டு வந்து இந்த ஒரு லைன் இதோட கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இதுல இருந்து கொண்டு வந்து இந்த பஃபருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கணும் நீங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஒரு லைன் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணும்? இதோட அடுத்த லைன் என்ன பண்றீங்க? கொண்டு வந்து லாட்சோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. லாட்ச்ல இருந்து வர இன்னொரு லைன் எங்க ஆகும்? போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா இங்க போயிட்டு கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை நான் என்ன எழுதுறேன்? A0 to A15. எப்படி மேடம் A0 to A15 எழுதுனீங்க அப்படின்னா இங்க பாருங்க A8 to A15 இருக்கு. இதோட நமக்கு என்ன ஆகுதுன்னா A0 to A7 ஜாயின் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்றோம்? A0 to A15 போடுறோம். ஓகேவா? சோ இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் கொடுக்கணும். தட் இஸ் ALE. ALEங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அட்ரஸ் லாட்ச் எனேபிள்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி. இப்போ அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பஃபர்ல இருந்து கொண்டு போயிட்டு நான் வந்து D0 to D7 எழுதிக்கிறேன். That is D0 to D7 data lines. Total 8 data lines எழுதியாச்சு. ஓகேவா?
இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டீகோடர் போடணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி ரீடு, மெமரி ரைட்டு, ஐஓ ரீடு, ஐஓ ரைட்டுக்காக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிப் செலெக்ஷனுக்காக. அப்போ 2 டீகோடர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டீகோடரை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால. ஸோ இங்கே வந்து RD பார், ரீட் பார், ரைட் பார், IO/M பார், இந்த 3 சிக்னல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு டீகோடர் போட்டுக்கிறேன். ஸோ இது என்னோட டீகோடர். இது டீகோடர். ஸோ இந்த டீகோடரில் ரீடில் இருந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுங்க, ரைட்ல இருந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுங்க, ஐஓல இருந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 4 லைன் போடுறீங்க இந்த டீகோடர்ல இருந்து. சரிங்களா? போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இது மெமரி ரீடு பார், இதை நீங்க கேப்ஸ்ல எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மெமரி ரீட், மெமரி ரைட் பார், ஐஓ ரைட், ஐஓ ரீட். ஓகேங்களா? 4 லைன் போட்டுருங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆரோ போட்டுருங்க, நீட்டாக இருக்கும். முடிச்சிட்டோமா? அடுத்து இப்போ எனக்கு என்ன வேணும், சிப் செலக்ட். இப்போ எனக்கு டோட்டலாக எத்தனை சிப் இருக்கு, ஆர் மெமரி ஐசி எத்தனை இருக்கு, எனக்கு 2 மெமரி தான் இருக்கு, மெமரி ஐசி தான் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா EEPROM, அதோட கெப்பாசிட்டி என்ன 2K. அதே மாதிரி இன்னொன்று RAM. ஸோ அப்போ 2 KB ஆஃப் EEPROM. ஸோ இது வந்து 2 KB ஆஃப் RAM. 2 ஐசி போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டீகோடர் போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோடர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 11 அட்ரஸ் லைன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரிமைனிங் இருக்கிற அட்ரஸ் லைன்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். A11, A12, A13, A14, A15. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஏன் இங்கே 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 2 KB ஆஃப் EEPROMக்கும் 2 KB ஆஃப் RAMக்கும் 11 அட்ரஸ் லைன்ஸ் தான். அப்போ A0லேருந்து A10 வரைக்கும் 11 வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிறத இந்த டீகோடரில் கனெக்ட் பண்ணிட்டோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே 2 ஐசி இருக்கிறதுனால ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், சிப் செலக்டில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். CS பார். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், EEPROM அப்படின்னா 2 KB EEPROMனா 8 டேட்டா லைன்ஸ் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த டேட்டா லைன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 8 கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த அட்ரஸ் லைன்ஸ்லேருந்து கொண்டு வந்து எது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்னா A0லேருந்து A10 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது EEPROMங்கிறதுனால என்ன பண்ண முடியும், ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெமரி ரீடு இதை கொண்டு வந்து OE பாரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து RAM எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ டேட்டாவை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க பை டைரக்ஷனலில். அதே மாதிரி அட்ரஸ் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா D0 to D7 எழுதிக்கோங்க. ஸோ இங்கே A0லேருந்து A10 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து மெமரி ரீடிலேருந்து இங்கே போகிறீங்க OE பார் போட்டுட்டு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் WR பார். அவ்வளோ. இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம மெமரி சிஸ்டம் போட்டுட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மெமரி மேப் பார்க்கணும். அப்போ மெமரி மேப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக வந்து மெமரி ஐசி போட்டுக்குவீங்க, மெமரி ஐசி. ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A15ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், A0 வரைக்கும் எழுதிக்குவோம். கரெக்டா? அடுத்து அட்ரஸ்ன்னு கொடுப்போம். ஓகே, இந்த 3 காலம் வரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
2 kilobytes of EEPROM இதோட starting address என்ன 0000 கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா starting address of EEPROM எனக்கு என்னது 0000H கரெக்ட்டா அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினா A0 ல இருந்து A15 வரைக்கும் நீங்க என்ன பண்ணனும் எல்லாமே 00 னே போட்டுக்கிட்டே போணும் because ஏனா எல்லாமே 00 தான் கரெக்ட்டுங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா end address of EEPROM இப்போ EEPROM அப்படினா 2 kilobytes கரெக்ட்டா இப்ப 2 kilobytes அப்படினா 2 power 11 so அப்ப 2 power 11 நம்ம எப்படி எழுதுவோம் 2048 அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 2047 அப்ப இந்த 2047ங்கற இந்த டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ணனும் ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வர்ட் பண்ணனும் அப்படி பண்றப்ப என்ன வேல்யூ வரும் 7FFH ன்னு வரும் கரெக்ட்டா அப்போ இங்க எண்டிங் அட்ரஸ் என்ன வரும் 07FFH ன்னு வரும் கரெக்ட்டா இப்போ நீங்க இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இதுக்கு ஈக்குவலன்ட்டான பைனரி எழுதணும் சோ f அப்படினா 4 1 வந்துரும் கரெக்ட்டா அதே மாதிரி அடுத்த f க்கு 4 1 வந்துரும் அடுத்து 7ங்கிறது என்ன 1110 7 அடுத்து நான் என்ன பண்ணனும் 4 0 போடணும் அவ்வளவு ஓகேவா சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டார்டிங் அட்ரஸ் எனக்கு இங்க ஸ்பேஸ் இல்லங்கிறதுனால ரொம்ப இக்கட்டா இருக்கு அதுலயே எழுதுறேன் ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் RAM இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க 6000 ன்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா 6000H ன்னு கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் 00 ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க அடுத்து 00 அடுத்து 00 அடுத்து என்ன இருக்கு 6 ன்னு இருக்கு அப்ப 0110 அதுதான் 6 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா end address of RAM end address என்ன ஆகும் இந்த 6000 ஓட நம்ம என்ன பண்ணனும் இதுவும் 2 kilobytes அப்ப 7FF ஆட் பண்ணனும் அப்ப அத ஆட் பண்ணோம் அப்படினா 67FFH ன்னு வந்துரும் கரெக்ட்டுங்களா அப்ப நீங்க என்ன பண்ணனும் இங்க Fங்கிறதுனால 1111 அதே மாதிரி 1111 அடுத்து என்ன இருக்கு பாருங்க 7 அப்படினா 1110 அடுத்து என்ன இருக்கு 6 அப்ப 0110 சரிங்களா சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும் அப்படினா மெமரி மேப் போடணும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் மேடம் எனக்கு வந்து 8085 போட வேண்டாம் லாட்ச் போட வேண்டாம் பஃபர் எல்லாம் போட வேண்டாம் அப்ப நான் எப்படி பண்ணனும் அப்படினா ரொம்ப சிம்பிள் தான் நீங்க என்ன பண்ணனும் இந்த டீகோடர் எடுத்துக்கணும் சோ இந்த டீகோடர் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த டீகோடர் எடுத்துக்கணும் சோ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணனும் இந்த 4 லைன் போடணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸும் டேட்டாவும் போடணும் லைக் ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு மெமரி மேப் எப்படி போடணும் வித்தவுட் பஃபர் latch அப்படினு சொல்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சம்டைம்ஸ் வந்து வித் latch பஃபர் அப்படினா நீங்க இந்த மாதிரி டயகிராம் போடுங்க சோ क्वेश्चन ப்ராப்பரா ரீட் பண்ணுங்க வித்தா வித்தவுட்னு பாருங்க வித்தவுட் அப்படினா அத ஃபாலோ பண்ணிக்கோங்க வித் அப்படினா இத கனெக்ட் பண்ணிட்டு நீங்க மத்ததெல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you for watching this.